என்ன மன்னிச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா பச்சரிசி மாவு வச்சு ஒரு உப்பு உருண்டை தான் செய்ய போறோம். ஊர்ல நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் ஊத்திக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம், கல்லுப்பு சேர்த்துக்கலாம். என்ன பாப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி உப்பு உருண்டை செய்யறேன். அம்மா மேல உள்ள கோவம் போயிடுச்சா? அப்புறம் என்ன, சிரிச்சிடலாம்ல. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கட்டி பிடிக்காம கிண்டி விட்டுக்கலாம். மாவு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு லைட்டா தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரும். நல்லா மாவு வெந்துருச்சு. இட்லி பானை வச்சுக்கலாம், தண்ணி ஊத்திக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இட்லி கொத்த வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பாத்துக்கலாம். சூப்பரா நீங்க கேட்ட உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க சாப்பிடலாம். செம்ம சூப்பரா இருக்கு பாப்பா. கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செஞ்சது ஏதாவது தப்பா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம்.